வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து வெஜிடேரியன் டிஷ். டிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா இட்லி 65. அதுக்கு செய்ய தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். நறுக்கிய இட்லி துண்டுகள் 2 நம்பர், மிளகாய் தூள் 10 கிராம், தனியா தூள் 10 கிராம், அரிசி மாவு 50 கிராம், இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, சமையல் எண்ணெய் தேவையான அளவு, லெமன் 2 நம்பர், உப்பு தேவையான அளவு. செய்ய தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. அதை எப்படி பண்ணது உங்களுக்கு காட்ட போறேன். இட்லி வந்து கட் பண்ண இட்லியை நம்ம அதை 65 மசாலா அந்த மேரினேஷன் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு காட்ட போறேன். கட் பண்ண இட்லி ஆட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி கார்லிக் பேஸ்ட் போடுறோம். இஞ்சி கார்லிக் பேஸ்ட் நம்ம ரொம்ப கம்மியாக போடலாம். நிறைய போட்டால் நம்ம இட்லி நம்ம ரைஸ் பேட்டர்னால ரொம்ப உள்ள அப்சர்வ் பண்ணிட்டோம். ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டா நம்மளுக்கு கசப்பு தன்மை அதிகமாக கொடுத்துரும். சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் ரைஸ் ஃப்ளவர். ஒரே ஒரு லெமன் ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம், சீடு இல்லாமல். ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டாச்சு. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிப்போம். ஏன் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம்னா அந்த பவுடரில் இருக்கிற மசாலாலாம் இட்லியை வந்து கோட் ஆகும். அதனால கொஞ்சம் லைட்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக தான் ஆட் பண்ணோம். நல்லா ஒரு சிக்கன் ஒரு 65 பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து மேரினேஷன் பண்ணியாச்சு. இது 5 to 10 மினிட்ஸ் நம்ம இந்த மசாலா சோக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம 5 to 10 மினிட்ஸ் நல்லா நம்ம ஊற வச்சதுனால நல்லா இட்லி நல்லா கவர்ட் ஆயிடுச்சு மசாலா நல்லா. இது பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் வந்து பதமான ஹீட்டில் இருக்கு. தனித்தனி பீசஸாக போடலாம். நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் அது. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்தமான டிஷ் இது. நம்ம இட்லி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் கொஞ்சம் இட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணினாலோ இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் இதை வந்து கட் பண்ணி நம்ம இதை வந்து இட்லி பார்த்தீங்கன்னா உப்புமா பண்ணுவாங்க, பொடி இட்லி பண்ணுவாங்க. இது வந்து டிஃப்ரெண்டாக ஒரு 65 மாதிரி பண்ணுறோம். இது வந்து நம்ம ஸ்டார்டராகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ரைஸ்க்கு ஒரு அக்கமாலிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வரும் நம்மளுக்கு. இது இட்லி 65. இதே நம்ம இந்த இட்லி 65 வந்து நம்ம சோயாபீனில் கூட நம்ம பண்ணலாம். அதையும் அதே மாதிரி சோக் பண்ணி அதில் 65 பண்ணி அதுலேயும் பண்ணலாம். நம்ம இட்லிலையும் பண்ணுறோம். ஸ்நாக்ஸ் டைமில் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டிஷ் இது. இது கூட வந்து நம்ம என்ன சாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெட் சட்னி எடுத்துக்கலாம், நல்லா காரமாக இருக்கிற சட்னி, கோங்குரா சட்னி, அந்த மாதிரி சட்னிஸ்லாம் எடுத்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது கலரும் நல்ல கலர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது வந்து நம்ம ரொம்ப அதிக நேரம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கலர் பிளாக் ஆகிடும். இட்லி வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணிவிடும். நம்ம கரெக்டான நம்ம மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம இட்லி வந்து ஸ்டீம் பண்ணிட்டனால ஓவர் ஃப்ரை பண்ண நமக்கு அவசியம் இல்லை. மசாலா மேலே போட்டிருக்க மசாலா நல்லா குக் ஆகிடும். அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஃப்ளேவர் கிடச்சிருந்தாலும் நமக்கு அது போதும். இதுதான் நல்ல ஒரு ஆரஞ்சு ரெட் நல்ல கலர் வந்திருக்கு. இதை நம்ம வந்து இப்போ ப்ரெசன்ட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க ஒரு சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கு. நம்ம இட்லி ரொம்ப இட்லி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ் இது. எந்த டைம்னா எப்போதும் நம்ம கொடுக்கலாம்.
நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த இட்லி. உங்களுக்கு தேவையான டைப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸ், ஒரு போர்ஷன் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீஸ் 1/2 வேணும், 1/3 வேணும், அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கூட வந்து சட்னி எடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி கோங்குரா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ கார்னிஷ் பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு பன்னீர் பக்கோடா, ஆனியன் கரம் பக்கோடா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், நம்ம சொன்னதான் தெரியும். அது கூட இட்லி 65ன்றது பார்க்க சடனாக யாராவது பார்த்தானா சிக்கன் 65 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் கர்லீஸ், கருவேப்பிலையே வறுத்த கருவேப்பிலையே நல்லா இருக்கும்.